வெல்கம் டு அவர் சேனல். டிஎன் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான இலவச தமிழ் மாதிரி தேர்வு வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஆல்ரெடி ஒரு 6 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இது 7th வீடியோ. அந்த 6 வீடியோஸுமே நம்ம சேனல்லே இருக்குது, வீடியோஸாக இருக்குது. ஒரு சில லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற சில டெஸ்ட் வீடியோஸ்க்கு அது வேணால் அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது போன்ற நூல்களின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இவரோட அடைமொழி பெயர் என்னன்னு கூட கேட்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார்? தமிழழகனார். சந்த கவிமணி தமிழழகனார். சந்தம்னா அந்த பாட்டுக்கெல்லாம் வரும், ஓகேங்களா? அப்போ பாட்டு அழகா இருக்கு அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சந்த கவிமணி தமிழழகனார். இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. பூவின் நிலை அடிக்கடி கேட்குறாங்க. இதற்கு சரியான விடை கடைசி ஆப்ஷன் இ, அரும்பு. அரும்பு அப்படிங்கிறது பூவோட தோற்ற நிலை. போது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூ விரிய தொடங்கும் நிலை. மலர், அலர் இதெல்லாம் பூவின் மலர்ந்த நிலை. அதுவே கம்மியாக மலர்ந்துருக்குது, நல்லா விரிஞ்சிருக்குது அப்படி வரும். ஹையர் லெவல் புக்கில் 7 நிலை கொடுத்துருப்பாங்க. செம்மல் அப்படிங்கிறது பூவோட வாடின நிலை. இது தனியாகவே கேட்டிருக்காங்க. செம்மல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பூ வாடின நிலை. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு, அதாவது நம்மளோட தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? ரா. இளங்குமரனார். தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் போன்ற நூல்களின் ஆசிரியர் ரா. இளங்குமரனார். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? தேவநய பாவாணர். புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எழில் முதல்வன். கெடுப்பது உம். இலக்கண குறிப்பு தருக. கெடுப்பது உம் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை. அந்த உம் அப்படிங்கிற சவுண்ட் இன்னிசை. இதே சொல்லிசை அளபடைனா ஈன்னு முடியும், அதை பார்த்துக்கங்க. வெறி ஈ அதெல்லாம் ஈன்னு முடிஞ்சா அது சொல்லிசை அளபடை. ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது டேஷ் ஆகும். கரெக்ட் ஆப்ஷன் இ, அதாவது சொல் அல்லது நெல். அதை எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லுக்கு என்ன பொருள் கூட கேட்கலாம். சொல்லுக்கு நெல்லுன்னு ஒரு பொருளும் உண்டு. அதனால 2 கரெக்டு தான். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். நெல்லும் சொல்லும் ஒன்று தான். இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்?
பாரதியார். அதுபோல கருத்து படங்கள்லாம் தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கூட கேட்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். முதல்நிலை தொழிற்பெயர் எது? இலக்கணம் பொறுத்தவரைக்கும் தமிழ்ல வந்து ஃபுல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா லாஸ்ட் 2025ல நடந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 2லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இலக்கணம் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. பேப்பர் 1லயுமே நெறைய இலக்கணம் கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ணியிருந்தாங்க. அதனால இலக்கணம் வந்து தெளிவா பார்த்துக்கங்க. தட்டு. முதல்நிலை தொழிற்பெயர் அப்படிங்கிறது தட்டு. இந்த பேருலாம் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பெரு, பேரு. நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன் இதெல்லாம். வந்தவர்னா வினையாளனையும் பெயர். நடத்தல்னா ஜென்ரலா தொழிற்பெயர். நடவாமைனா எதிர்மறை தொழிற்பெயர். இதுல எது வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. மணி வகை. மெத்த வணிகன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எவை? வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். மெத்த வணிகலன் அப்படின்னுங்கிற தொடர்ல தமிழழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டெட் எக்ஸாம்லே. டாக்டர் சலீம் அலி. தவறானது எது? இதுல தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 2ம் தான். அதாவது 5ம் 6ம் தான் தவறானது. ஸோ இதுதான் இப்ப விடை. வவ்வால்னா உயிரெழுத்து கரெக்ட்டு. கான்சனன்ட் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. ஹோமோகிராப். ஹோமோனா இப்போ ஒப்பெழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது. அதான் ஹோமோ. மோனோலிங்குவல். மோனோனா 1. லிங்குவல் அந்த மொழி. ஒரு மொழி. இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது உரையாடல்னு வரும். ஜஸ்ட் இது மாறி இருக்கு. டிஸ்கஷன்னா கலந்துரையாடல்னு வரணும். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் யார்? மகாகவி பாரதியார் தான் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு கூறியிருக்காரு. மேதினி என்னும் சொல்லின் பொருள் என்ன? உலகம். இந்த உலகம் வந்து நிறைய இடங்கள்ல வரும். வையம், வையகம் அப்படின்னா கூட வரும். மேதினினாலும் உலகம் தான். அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இது ஃபுல்லாவே இலக்கண குறிப்பு தான். டைரக்டா அப்படியே மேட்ச் பண்ணுங்க. ஸோ இது அப்படியே டைரக்டா தான் இருக்கு. மூதூர் அப்படிங்கிறது பண்புத்தொகை. ஒரு பண்பை குறிக்கிறது. அதனால மூதூர் பண்புத்தொகை. உறுதுயர் வினைத்தொகை. 3 காலமும் பார்த்தீங்கன்னா மறைந்து வரும். ஓகேங்களா? ஸோ உறுதுயர் பொறுத்தவரைக்கும் இதுதான் வினைத்தொகை. கைத்தொழுது 3ஆம் வேற்றுமை தொகை. தொகைனா தான் அதாவது மறைந்து வர்றது எல்லாமே தொகை தான். இப்ப இங்க என்ன மறைஞ்சிருக்கு? இதே 3ஆம் வேற்றுமை தொகை சொல்றாங்கன்னா, இதுல ஆல் அப்படிங்கிற அந்த 3ஆம் வேற்றுமை உருபு வந்து மறைஞ்சிருக்கு. அதனால இது வந்து 3ஆம் வேற்றுமை தொகை. கையால் தொழுதுன்னு வந்திருக்கணும். ஸோ 3ஆம் வேற்றுமை உருபு ஆல் இருக்குல்லையா? அது மறைஞ்சிருக்கு அதனால. தடக்கை இது வந்து உரிச்சொல் தொடர். உரிச்சொற்றொடர் வந்து பார்த்தீங்கன்னா, தட, நனி இதெல்லாம் வரும். அந்த ஸ்டார்ட்டிங் எழுத்தே. இப்ப சால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து உரிச்சொற்றொடர். டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க.
அதாவது இப்ப டிஆர்பில குடுத்துருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி 10 யூனிட்டுக்குமே எம்சிக்யூ டைப்ஸ் குடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கோம். ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழயே விடை வந்து போல்ட் லெட்டர்ல குடுத்துருவோம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது கூடவே வந்து சிறப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் இருக்கு. அதாவது டிஎன்டெட் பேப்பர் 2 முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட சைக்காலஜி 2012லேருந்து 2025 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட பேப்பர் 2க்கு உரிய சைக்காலஜி இருக்கு. இது கூடவே இன்னொன்னு இருக்கு. டிஎன்டெட் பேப்பர் 2 முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அதுவுமே இருக்கு. ஸோ தமிழ் சைக்காலஜிலாம் பொறுத்தவரைக்கும் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணி கொஞ்சம் படிங்க. அப்ப ஈஸியா இருக்கும். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க புக்ல படிச்சாலும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க படிச்சுக்கலாம். ரிவிஷனும் அது போல பண்ணுங்க. கண்டிப்பா சைக்காலஜி, தமிழ்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணீங்கன்னா, நல்ல மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். பாஸ் மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஓகே தேவைப்படுறவங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. நம்பர் இங்க இருக்கு பார்த்துக்கங்க. உயிர்மெய் எழுத்துகள் எத்தனை? இருநூத்தி 16. லாஸ்ட் 2025ல கூட பார்த்தீங்கன்னா, மெய்யெழுத்து எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க. 18 எழுத்து வரும். ஸோ, அதனால உயிரெழுத்து எத்தனை, மெய்யெழுத்து எத்தனை, உயிர்மெய் எழுத்து எத்தனை இது எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. உடல் நோய்க்கு டேஷ் தேவை? ஔடதம் தேவை. ஔடதம் அப்படிங்கிறது மருந்து. உடல் நோய்க்கு மருந்து தேவை. அதான் ஔடதம் தேவை. அதிவீரராம பாண்டியர் பற்றிய கூற்றுகளில் எது சரி? அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல் காசிக்காண்டம். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. ஸோ எல்லாமே சரிதான். இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதை பார்த்துக்கங்க. வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க. நருந்தொகை இல்லை நருந்தொகைக்கு இன்னொரு நேம் என்னன்னு கூட கேட்பாங்க. வெற்றி வேர்க்கை. சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கப்படுகிறது? ரா அரங்கநாதன் விருது. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? கண்ணில். மெல் இனத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஷ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தி. எந்தெந்த மாநிலம் பார்த்துக்கங்க. ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் என்ன பெயர் பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாள். அதாவது நம்ம ஊரில் பொங்கல், இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி. பஞ்சாப்ல லோரி. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சில ஸ்டேட்டுக்கு காமனாக வரும். இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இது எல்லாமே இலக்கண குறிப்பு. ஸோ இதற்கான விடை தான் வரும். அதாவது அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர் வந்து வருக வருக வருக. இப்போ அடுக்குத்தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரலாம். இரட்டை கிளவினா உங்களுக்கு பிரிச்சா பொருள் தராது. அதாவது படபட, சலசல. இப்போ சல அப்படின்னா மீனிங் கிடையாது. ஆனால் வருக 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 பிரிச்சிங்கன்னா மீனிங் புரியும். இந்த மூணுத்தையும் தனித்தனியாக வருக கொடுத்தாலும் அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து அடுக்குத்தொடர். உரிச்சொல் தொடர். சாலச் சிறந்தது. உரிச்சொல்க்கு அந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் இல்லையா? சால, நனி, தவ, கழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சொல். அப்போ உரிச்சொல் தொடர். வினை எச்சத் தொடர். வினை எச்சத் தொடர் பார்த்தீங்கன்னா பாடி. அந்த அந்த சவுண்ட் வரும். பெயரச்சத் தொடர் அப்படின்னா சவுண்ட் வரும். கேட்ட. ரதக்கோவில் எங்கு உள்ளது?
மாமல்லபுரம். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? பேப்பர் 1 படிக்கிறவங்க இது போல் பார்த்துக்கோங்க, சிம்பிளாக கேட்பாங்க. நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் வாடும், கண்டிப்பாக வாடும். இது மேட்ச் பண்ணுங்க. இது டைரக்டாகவே இருக்குது. பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். நீதிவெண்பா செய்குத்தம்பி பாவலர். பரிபாடல் கீரந்தையார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். முடியரசனின் இயற்பெயர்? துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களின் ஆசிரியர் யார்? முடியரசன். ஸோ இந்த 30 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் வந்து கிட்ட நெருங்கிட்டே இருக்குது. ஸோ ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக தமிழில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.